சக்தி எப்படா? அது அப்படிதான் தாத்தா. இப்படின்னா பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துட்டா சிங்கம். ஏ ஆடுங்க தாத்தா. தங்கம் வந்துட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துட்டா சிங்கம். அதுவும் அதுவும் கொண்டாடுவோ ஆனந்தம் அதுவும் என்றாலுமே, அதுவும் அதுவும் கொண்டாடுவோ ஆனந்தம் அதுவும் என்றாலுமே, பொதுவாக எவ்வளவு தங்கம் ஒரு குடிநீ வந்து சிசியோ. போதுண்டா போதுண்டா. டேய் சரிடா, எப்படிடா ஜெயிச்ச? நான் கூட சொல்லி தரல, அப்புறம் நான் ஊர்லயே இல்ல, உன்னை உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே இருக்க சொன்னேன். எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்து பேசி கலக்கிட்டியே. எப்படி ஜெயிச்சோம்ல, அதான் இந்த சக்தி. டேய் ரொம்ப பண்றடா. ஆனா ஜெயிச்சது எப்படின்னு தெரியலையே. அதுவும் நீ மேடையில் ஏறி பேச பயமா இருக்குன்னு வேற சொன்ன. இப்போ முதல் பரிசு வேற, பேச்செல்லாம் வேற லெவல், தூள் கலப்புறியாடா. டேய் என்னடா அந்த ரகசியம், எனக்கும் சொல்றா. அப்போ நீ சொல்ல மாட்ட. என்ன தாத்தா சொல்லணும் உங்களுக்கு? டேய் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. வேற யாரா இருக்கும்? காவியா கண்மணி, இல்லனா விஜய். விஜய் யாருமே இல்ல தாத்தா. அப்புறம் யாருடா? டேய் சொல்லுடா. தாத்தா இல்லைன்னா நான் உனக்கு சொல்லி தரேன். டேய் மொட்டை மாடிக்கு போன் எடுத்துட்டு வந்துரு. அது இப்ப எதுக்கு தாத்தா? என்னடா? எனக்கு செகண்ட் பிரைஸ் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வேணும். நிலா விடு நிலா, நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கலாம் சரியா? பாரு. இல்ல செகண்ட் பிரைஸ் பிடிக்கவே இல்ல. சரிடா, அதுக்கெல்லாம் அழக்கூடாது சரியா? அவங்க செகண்ட் பிரைஸ் கொடுத்தா என்ன, நீ தான்டா சூப்பரா பேசுன, நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இல்ல நீங்க போய் சொல்றீங்க. நீ வா. இல்ல நீ உட்கார். பாவம் புள்ள ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா போல, எல்லாத்தையும் அந்த சக்தி பையன் வந்து கெடுத்துட்டான். சரி விடுவோமா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியுமா? யாராவது ஒருத்தர் செகண்ட் பிரைஸ் வாங்கி தானே ஆகணும். என்னங்க நீங்க யாருமே இல்லாத பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம புள்ளதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பான். எங்க பாப்பாக்கு உடம்பு சுடுது. என்னது? அழுது ஜுரமே வந்துருச்சு. எங்க நீங்க போய் மெடிக்கல்ல போய் சிரப் வாங்கிட்டு வாங்க போங்க. சரி நான் உடனே வாங்கிட்டு வரேன். உங்க தாத்தா வேற என்னெல்லாம் சொல்லிருக்காரு? உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. டே குண்டு, அவ்வளவுதான் மரியாதை உனக்கு சொல்லிட்டேன். திமிர பத்தி அவனுக்கு அந்த ஆள்ல பாதி இருக்கான். என் தாத்தாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் கோவம் வந்துரும். ஓ கோவம் வருமாம்ல? கோவம் வந்தா என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? போடா. Why should I go? I have all the rights like you. I want to go anywhere. ஏங்க இவன் உங்களை விட நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. Thanks auntie. டேய் போடா. மச்சான்
திரும்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. உங்க அப்பா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து பெரிய 7:30 கூட்ட போறாரு. ஆமாமா, அது கன்ஃபார்ம். உனக்கே மச்சான் தேவையில்லாத வேலை. டேய், நான் என்ன அவனை பிடிச்சி வேணும் நான் தள்ளி விட்டேன்? லேசா தள்ள விழுந்துட்டான். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, நீ வேணும்னு தான் அப்படி பண்ண. நான் பாத்துட்டு தானே இருந்தேன். ஏய், என்ன என்னடி இவன்? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா உமா, ராஜா அண்ணன் அவனை வேணும்னே தள்ளி விட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன். இல்லன்னா அவன் பேசாம போயிட்டு இருப்பான் உமா. அண்ணா, அவனை ஏன் பிடிச்சு தள்ளுன? அதுவும் அவனுக்கு ரத்தம் வேற வருது. அண்ணா, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கொலை கேஸ நம்ம எல்லாரும் உள்ள போக வேண்டியதுதான். ஏற்கனவே நம்ம என்னடா ஏற்கனவே? அண்ணா, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதானே? நீங்க என்ன இந்த பையனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட் எல்லாம் பண்ணலாம். நீ தேவையில்லாத விஷயம். இங்க பாருங்க, நம்ம பிரச்சனையை நம்மளோட வச்சுக்குவோம். சின்ன பசங்க மேல எல்லாம் காட்டக்கூடாதுல்ல. அவன் அப்படி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாமா, உனக்கு ரத்தனா என்னன்னு தெரியாது பாரு. டேய், போங்க. என்ன அவனுக்கு அடிப்பட்டா உங்களுக்கு துடிக்குது? என்ன விஷயம்? இதோ நிக்கிறானே, இந்த பையனை அடிச்சிட்டாங்கன்னு டென்ஷன்ல இருக்காரு. அது புரியலையா உங்களுக்கு? ஏமா, அதெல்லாம் புரியாமையா? எல்லாம் புரியுது. யாரு இல்லாத அந்த பையன் அடிச்சா இவருக்கு எங்க எரியுது? இவர் என்ன இந்த பையனுக்கு நிஜமான தாத்தாவா? இவனே ஏதோ டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தா, அவனை கூட்டிட்டு வந்து அதை பண்ற இதை பண்றேன்னு நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் மனசுல ஏதாச்சும் அன்பு பாசம் ஏதாவது இருக்கா? சொந்த பேர பிள்ளைங்க போட்டியில தோத்து அசிங்கமா நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வருத்தப்படல. அட, அதை எங்க கேக்குறீங்க? இந்த போட்டியில தோத்ததுனால என் பொண்ணுக்கு ஃபீவரே வந்துருச்சு தெரியுமா? அப்படியா அண்ணி? ஃபீவர் வந்துருச்சா? ஆமா மலர், அந்த மெடல் எல்லாம் தூக்கி போட்டு அழுத ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டா. ஆனா இவருக்கு இந்த பையன் தான் முக்கியமா தெரியறான். என்ன ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுறாங்க? இவரு அமைதியாவே இருக்காரு. வழக்கமா நம்ம 10 வரி பேசினா இவரு 100 வரி பேசுவாரே. டேய் சக்தி, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். போ. டேய், ஒரு சின்ன பையனை போய் அடிச்சிருக்கியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? உனக்கு இரக்கம் இல்லையா? அது இல்லையா, இது இல்லையான்னா இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் உங்க யாருக்குமே இல்லைன்னு நல்லா தெரியும். டேய், ஒன்னே ஒண்ணுதான். உன்னை திருப்பி அடிக்க நான்லாம் தேவையில்லை. இப்ப போறான் பாரு சக்தி, அவங்கிட்ட சரின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீ ஆபீஸ் கிளம்பும் போது ஒரு கல் எடுத்து உன் மண்டையை உடைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? டெய்லி ஒரு கல் எறிவான், டெய்லி உன் மண்டை உடையும். தாங்குவேனே? டேய், நீங்க எல்லாம் ஏதோ சாமர்த்தியமா என்ன டீல் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால நானும் உங்களை டீல் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சான், நைட்ல தூக்கமே வரல மச்சான். நானும் தான் சகல. நேரம் நெருங்க ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு 2 பேரும் பயந்து சாவுறீங்க? மச்சான், ஒண்ணு கவனிச்சிங்களா? உங்க அப்பா முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குது. ஆமா மச்சான், நாமளும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா கொஞ்சம் கூட அதுக்கு ஈடே கொடுக்கல.
ஜெயில இருந்து வந்தப்ப அவர் ஆள் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா ஆனா நாம அனுப்பின மொத்த ஆளுங்களையும் ஒத்த ஆளா அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சோம். இப்போ அங்கேயே வந்து உட்கார்ந்துட்டாரு. இப்போ கேஸ ரீஓபன் பண்ணி ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி அந்த இடத்துக்கே நம்மள போக வச்சு அதே வீடியோ எடுத்து அதே ஆதாரமா காமிச்சு என்னென்ன பண்றாரு மச்சான். நீங்க வேணா பாருங்களேன், கண்டிப்பா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கும். உமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நான் அத்தோட தொலைஞ்சேன். நான் நைட்டு கண்ட கனவுக்கே எனக்கு கை காலெல்லாம் அப்படியே உதறிக்கிட்டே இருக்கு. நிஜமாவே என்ன போலீஸ் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான், மான மரியாதை எல்லாமே போயிடும். ஏய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க எல்லாருக்கும் மூளைகளை குழம்பு போயிடுச்சா? இப்ப ஏன் அந்த ஆளுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? என்ன அப்படியே கடிச்சு தின்று வரானும்ல? ஓ, நீ ஏன் பேச மாட்ட? உனக்கு எந்த பயமும் இல்லல்ல? இங்க பாரு, அப்பாவோட பிளானே நம்ம எல்லாரும் பயந்து சாகணும்னு தான். நீங்க எல்லாரும் அதுக்கேத்த மாதிரியே இருக்கிறீங்க. சரி மச்சான், பயப்படல. ஆனா இப்ப போலீஸ் வந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? நல்ல கேளு மச்சான். இத பாரு மாமா, அதெல்லாம் ஒண்ணு வராது. அப்படியே வந்தாலும் நம்மள புடிச்சிட்டு போறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? என்னடா சாட்சி இருக்கு? என்ன சாட்சி இருக்கா? அண்ணே, அப்பாவுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். அவரு சொல்லி தானே பிடிச்சிட்டு போக வருவாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன ஆதாரம் வேணுமா? அண்ணே, நான் சீரியஸா கேக்குறேன். எங்களை சொல்றியே, ஏன் உனக்கு மட்டும் பயமா இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிற? டேய், எனக்கும் தாண்டா பயம் இருக்கு, இல்லன்னா சொல்லல. ஆனா அதையே பேசிட்டு இருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? இத பாரு, வர்ற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் பாப்போம். பயந்தா வேலை நடக்குமா? இங்க பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிங்க. பயத்திலையும் பதட்டத்திலையும் நாம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துன்னு வைங்க, நம்ம வாயாலேயே உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் யோசிங்க. மாமா வராது. ஐயா சார், ஒரு டீ கொடுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா போடுங்க. சரிங்க. சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். சரிங்க சார். போறேன். அண்ணே, கொஞ்சம் சவுண்ட் ஏத்துக்கண்ணே. சரிங்க சார். ஆசா, பாட்டை கம்மி பண்ணி. அண்ணே, நாங்க பண்ணது தப்பு தானே பேசாம அப்பா காலில் விழுந்தலாமா? ஆமா மச்சான், எனக்கு அதுதான் சரின்னு தோணுது. அமைதியா இருங்க. வந்தாலே நம்மள நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு, அது கூட தெரியும். ஏய் பட. மச்சான், என்ன பண்றாரு மாமா? நாம எங்க தானே இருக்கோம்? நமக்கு தெரியாம எப்படி போலீஸ் போச்சு? போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அண்ணே வாண்ணே. மச்சான், என்னடா பாக்குறீங்க? போலீஸ் பிடிக்கும் தானே சொன்னேன், யார பிடிக்கும்னு சொல்லல. டேய், நீங்க எல்லாம் இங்க வந்து ஒளிஞ்சு நின்னா எல்லாம் சரியாடும் நினைச்சீங்களா? உங்களுக்கே இவ்வளவு புத்தி இருக்கும்போது, டேய் நான் உங்க அப்பன்டா, எனக்கு யோசிக்க தெரியாதா? போங்க, முடிஞ்சா உங்க பொண்டாட்டியை காப்பாத்துங்க. அண்ணா, ஏன்னா இவர் கூட பேசிட்டு இருக்க? வாண்ணே வாண்ணே. கடுப்புல இருக்கோம், சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கான்.
சார் எதுக்கு இப்ப எங்களை கூட்டு வந்திருக்கீங்க சொல்ல முடியுமா முடியாதா இல்லனா கவுன்சில்ல பேச வேண்டியது வரும். பொறுமையா இருங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க பண்ண தப்புக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. தனிகாச்சலம் யாருன்னு தெரியுமா? சார் அவர் எங்க அப்பா சார். அப்பாவா? ஓ, நீ அவங்க கூட தான் இருக்கியா? அப்போ அந்த 3 பேரு? நாங்க எப்பவுமே 4 பேர் ஒண்ணா தாங்க இருப்போம். ஓ, 4 பேருமே வா? ஆமா சார். நான் கேள்விப்பட்ட மாதிரி நீங்க கூட்டு கலவாணி தான் போல. சார் நீங்க என்ன பேசுறீங்க? கூட்டு கலவாணியா? சார் நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா சார், நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஊனா எல்லா அக்யூஸ்ட் இதை ஒன்று சொல்லிடுவீங்களே. இத பாருங்கம்மா, நாங்க கரெக்டா தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பேசாம உட்காருங்க. சார் அவர் என்னோட அப்பா சார். அவர் எதுக்கு நான் கொலை பண்ண போறேன்? கரெக்ட் தானே? நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏமா ஆதாரம் இருக்குமா? சும்மா வேலை வெட்டி இல்லாம ஜீப்ல டீசலை போட்டுட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா வந்திருக்கோம். என்ன ஆதாரம் இருக்கு? இந்த கேஸ்ல ஏற்கனவே எங்க அப்பா தான் அக்யூஸ்டு. கோர்ட்டே சொல்லிடுச்சு அவர் 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காரு. அதே கேஸ்ல இப்ப எங்களெல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, அந்த கேஸ்ல தான் உங்களை புடிச்சிருக்கும். நீங்க 4 பேர் சேர்ந்து கொலைய பண்ணிருக்கிறதா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சார் நாங்க எதுக்கு சார் கொலை பண்ண போறோம்? தேவையில்லாம எங்க மேல எதுக்கு சார் சந்தேகப்படுறீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசுவோம். இது வேற ஒண்ணு. கம்ப கிழவி அமைதியா உட்காருங்களாமா. என்னம்மா உட்காருங்க மேடம். கேட்டா உங்க அப்பா தான் கேஸ் ரீஓபன் பண்ணிருக்காரு, அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. அப்படின்னா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள போய் புடிங்க. அதை விட்டுட்டு எந்த தப்பும் செய்யாத எங்களையும் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கம்ப்ளைண்ட் யார் மேல இருக்கோ அவங்கள தானே மேடம் விசாரிக்க முடியும். அது போய் புகார். அப்படியே என் மேல புகார் கொடுத்திருந்தாலும் நான் அவரோட பொண்ணுங்க. என்னம்மா நீ வந்ததுல இருந்து அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? நீ இப்படி அடிக்கடி சொல்றத பார்த்தா இன்னும் உன் மேல அதிகமா சந்தேகம் வருது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெத்த பொண்ணு போய் தன்னோட அப்பாவை கொலை பண்ணுவாளா? ஏன் பண்ண மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் வருதுன்னு தெரியுமா? பசங்க ஆள் வச்சு அப்பாவை கொன்னுட்டான், அப்பாவை புள்ளைய கொன்னுட்டான், புருஷன் பொண்டாட்டிய கொன்னுட்டான். இந்த மாதிரி எவ்வளவு கேஸ் வருது. பணம் அதிகமா இருந்தா அங்க என்ன வேணா நடக்கும். உங்க அப்பா பெரிய சொத்து உள்ளவர் தானே, பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு நீ. முழு சொத்து உனக்கே வரணும்னு ஆசைப்பட்டு நீயே அந்த கொலையை செஞ்சிருக்கலாம்ல. மேடம் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் வராம உள்ள விட மாட்டேன்னு சொல்லிருக்கல, எதுக்கு திரும்ப திரும்ப வரீங்க? ஐயோ மேடம், அப்பெல்லாம் இது இல்ல மேடம். நாள் ஃபுல்லா வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதுக்கு நீ வந்து என் வேலையை பார்க்க போறியா? ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். காஃபி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அங்க போய் நில்லுங்க. இன்ஸ்பெக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. மேடம் இத கொஞ்சம் வாங்கிக்கோங்க மேடம். என்னது இது? உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க மேடம். இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தரேன். ஒரு 5 நிமிஷம் நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல உள்ள வை. உள்ள வையா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்க்கே லஞ்சம் தரியா? இதுக்கே உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும். கிளம்புங்க முதல்ல. போங்க, வெளிய போங்க. சாரி மேடம். ஏன்னா நீ என்ன மச்சான் நீங்க புசுகன் பணத்தை எடுத்து நின்றீங்க? அந்த கான்ஸ்டபிள் எவ்வளவு டென்ஷன் வந்து பாத்தீங்களே? அப்புறம் வேற என்ன பண்றதா? போலீஸ் ஸ்டேஷன்ல இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். இந்த அம்மா ரொம்ப ஓவரா சீன் போடுது. அப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? நாம பண்ண தப்புக்கு நம்ம ஒய்ஃப் எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் செத்து போனது உமாவோட அப்பா. அவரை கொலை பண்ணது நாம 4 பேரும். ஆனா அவங்கள பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன அநியாயம் என்னது? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் என்னடா ஸ்டேஷன் வாசல்ரா, ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி நாம தான் பண்ணன்ற. ஏய் சும்மா இருங்க மச்சான். மச்சான் எனக்கு வேற ஒரு டவுட். உள்ள இருக்கிறதுல நாம தான் மர்டர் பண்ணங்கிற உண்மை தெரிஞ்ச ஒரே ஆளு என் பொண்டாட்டி தான். அவ எதுவும் உளறிடுவாளோ?
ஆமாண்ணே, அக்கா சில நேரம் பைத்தியம் மாதிரி வளரிடும். ஏதாவது சொல்லிக்கிளி வச்சிட போகுது. ஏய், அப்படிலாம் ரேவதி எதுவும் சொல்ல மாட்டா. அப்படி சொன்னா அவளும் சேர்ந்து மாட்டுவான்னு பயம் இருக்காது? கண்டது யோசிக்காம பேசாம அமைதியா இருங்க. எப்படி மச்சான் யோசிக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. நாளை இருந்து 2 நாளைக்கு கோர்ட் லீவ் வேற. ஜாமீன்ல கூட எடுக்க முடியாது யாரையும். ஏன் மச்சான், உங்க பொண்டாட்டியும் வக்கீல் தானே, நீங்களே இப்படி பயந்து பேசுற எப்படிங்க? அண்ணே, அவளும் சேர்ந்து உள்ள இருக்கா. ஓ, 2 நாள் கோர்ட் வேற லீவா? முடிஞ்சதுண்ணே, மொத்தமா முடிஞ்சது. எனக்கு என்னமோ சுத்தி எல்லா வழியும் அடைஞ்ச மாதிரியே தோணுது. கண்டிப்பா பெருசா ஒண்ணு நடக்கும். மச்சான் ஒரு நிமிஷம், நம்ம இவ்வளவு பயப்படுறதுக்கு பதிலா இப்படி பண்ணா என்ன? எப்படி? நடந்த கொலைக்கும் நம்ம பொண்டாட்டிங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கொலையை செஞ்சது நாங்க 4 பேர் தான் சொல்லி நாம சரண்டர் ஆயிடுவோம். அப்புறம் அவங்கள விட்டுருவாங்கல்ல. ஏய் படி. அண்ணே, ஆமாண்ணே, மச்சான் சொல்றது எனக்கு என்னமோ கரெக்டா தான் தோணுது. நாம ஆம்பளைங்க ஜெயிலுக்கு போனா கூட பெருசா எதுவும் தெரியாது. விஜய், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வந்துட்டாங்க. என்னடா சந்தோஷமா இருக்கமே, விளையாடுறோமே நினைச்சேன். கொஞ்ச நேரம் எங்களை சந்தோஷமா விளையாட விட மாட்டீங்களா? இப்பதான் மாமா விளையாடவே வந்தோம். போமா. கண்மணி. டேய் விஜய், போடா. ஏன் போணும்? ஏன் நீங்க விளையாட போறீங்களா என்ன? டேய் விஜய், போங்க, நாம அப்புறமா விளையாடலாம். சரி தாத்தா. போங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? என்ன நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருமே சந்தோஷமா வாழக்கூடாதுல? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனையிலே இருக்கணும். நிலா சின்ன பாப்பாப்பா, என்ன விட அவ அம்மாவோட தான் அவ அதிகமா இருப்பா. அதுவும் இல்லாம உமா தணிகாச்சலத்தோட பொண்ணுப்பா. பெத்த அப்பனையே கொண்டு இருக்கான்னு போய் புகார் கொடுத்திருக்கீங்க. டேய் டேய், நிறுத்துடா. இந்த மார்க் பழைய ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஐயோ பாவம் நினைக்க. டேய், இந்த சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட்லாம் எவனாவது பேசுனீங்க, வாயெல்லாம் ஒட்டச்சிருவோம் பாத்துக்கோங்க. என்னப்பா தப்பு பண்ணது நீங்க? என்னமோ எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னது, நான் தப்பு பண்ணனா? ஆமா, வேற யாரு? நீங்க தானே இப்ப பொய் புகார் கொடுத்திருக்கீங்க. பொய் புகார் தானே? அப்ப சொல்லுங்க மாப்ள, தணிகாச்சலத்தை கொன்னது யாரு? வேணா ஸ்டேஷன் போய் சொல்லுங்க. இந்த கொலைக்கும் எங்க பொண்டாட்டிங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அத பண்ணது நாங்க 4 பேரும் சேர்ந்து தானே. உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போங்க. அதனால உங்க எல்லாரோட பொண்டாட்டியும் வெளியே வந்துட போறாங்க.
பண்ணது நாங்க 4 பேரும் சேர்ந்து தானே. உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போங்க. அதனால உங்க எல்லாரோட பொண்டாட்டியும் வெளியே வந்துட போறாங்க. டேய், 1 வருஷம் 2 வருஷம் இல்லடா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். அதுவும் நான் பண்ணாத குத்தத்துக்கு. டேய், எதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன்? யாருக்காக ஜெயிலுக்கு போனேன்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மகன், என் மக, என் மருமகன், மருமக, பேரம் பேத்திங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே. டேய், நான் உள்ள போகும்போது என்னடா சொன்னீங்க? ஒரே வாரம் ஒரே மாசம் தான், அதுக்குள்ள உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம், உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னீங்க. ஆனா 7 வருஷம்டா, ஒரு நாள் கூட என்ன வந்து பார்க்கவே இல்லை. சரிடா, போனா போகுது, என்னதான் பார்க்காம விட்டுட்டீங்க. டேய், உங்க அம்மா என்னடா பண்ணா? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க. நானும் இல்லாம பெத்த பிள்ளைங்களும் இல்லாம அவ எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா. உங்க பொண்டாட்டிங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உடனே எல்லாரும் ஒன்னா கிளம்பி வந்துட்டீங்க. ஒரு பொண்ணு, குடும்பம், கௌரவம்னு பேசுறீங்க. ஏண்டா, பெத்த அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பும் போது இது எதுவும் தெரியல உங்களுக்கு? நீங்க எல்லாம் நன்றி கெட்ட ஜென்மம்டா. எத்தனை பிறவி எடுத்தாலும் இப்படிதான் ஒரு புள்ள வந்து பிறக்கணும்னு எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. ஆனா நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், இப்படி ஒரு கேடுகெட்ட ஜென்மமா எனக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு யாருமே இல்ல. என்னோட பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு எல்லாமே. மத்தபடி இந்த புள்ள பாசம், குடும்ப பாசம்லாம் நான் குழி தோண்டி புதைச்சி பல வருஷமாச்சு. டேய், உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல பாசம், அக்கறை இருந்தா போய் உண்மையை சொல்லி நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு அவங்கள வெளியே கொண்டு வாங்க. நியாயம் கேட்க வந்துட்டானுங்க, நன்றி கட்டவும். அப்பா, மாமா, அப்பா, மாமா, கேளுங்கப்பா. அப்பா, என்ன மச்சான் போயிட்டாரு? என்னண்ணா இவர் இப்படி பேசிட்டு போறாரு? ஐயோ, மாமா கிட்ட பேசினா ஏதாச்சும் உதவி பண்ணுவாருன்னு பார்த்தா அவரு நீங்க ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? ஆமா, இப்ப வந்து கேளுங்க, நான் தான் அப்பவே சொன்னல. அவனை பிடிச்சி கீழே தள்ளும் போது நீங்க அத்தனை பேரும் அங்கதானே இருந்தீங்க. அவன் உங்க கண்ணுக்கு சின்ன புள்ளையா தெரியலையா? ஐயோ பாவனு தோணலையா? அது எப்படிமா? உங்க புள்ளைக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த சின்ன பைய உங்க எல்லாருக்கும் என்ன கெடுதல் பண்ணா? அவனை விரட்டி அடிச்சு காயப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் பொண்ணுங்க தானா? முதல்ல நீங்க எல்லாம் என்கிட்ட வந்து மனசாட்சி இருக்கா, மசாலா பொடி இருக்கான்னு கேக்குறீங்க. என்கிட்ட வந்து கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? சரிங்க, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இனிமே அந்த பையன் தான் உங்களுக்கு முக்கியம், அதானே? அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆனா எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும், சின்ன குழந்தைய சின்ன குழந்தையா நடத்தணும். ஓஹோ, அப்படி இல்லனா நீங்க இந்த மாதிரி போய் கேஸ் கொடுத்து எங்களை பழி வாங்குவீங்க, அப்படிதானே? ஆமா மேகலா, அமைதியா இருக்காரு பாரு, அதத்தான் அவர் சொல்ல வராரு. என்னன்னா இப்படி பண்ணலாமா? அந்த பையன் சக்தியை கூப்பிட்டு வச்சு நாங்க 4 பேர் காலில் விழுந்துட்டுமா? ஐயோ சாமி, எங்களை மன்னிச்சிருப்பா, தெரியாம உங்ககிட்ட நாங்க பகச்சுக்கிட்டோம், எல்லாம் எங்க தப்புதான் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா? அததாங்க அவர் விரும்புறாரு. அவருக்கு நம்ம பிள்ளைங்கலாம் யாரோ எங்கேயோ இருந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காருல்ல, அவன் தான் அவருக்கு பெருசு. இதுக்கு மேலயும் உங்களுக்கு மரியாதை தரது எங்க வேலை இல்ல. நீங்க பழி வாங்குனீங்கன்னா நாங்க ஒண்ணு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஏதோ இத்தனை நாள் போனா போகட்டும்னு விட்டு வச்சிருக்கோமே தவிர ஒன்னும் செய்ய முடியாமலாம் இல்ல. ஆமா, நீ இவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமா, இனி நானும் உங்களை சும்மா விட மாட்டேன். இனிமே இந்த மாமனாரு மருமகங்கிற எந்த உறவும் கிடையாது. ஆமா, கிடையவே கிடையாது. எதிரி எதிரிதான். எனக்கு கூட
அப்பா மகங்கிற உறவு சொந்தம் கொண்டாடுறது எதுவுமே இனிமே கிடையாது. ஏன் எனக்கு மட்டும் ரோஷம் இல்லையா அண்ணன்? இவர் அப்பான்னு கூப்பிட்டதுக்கு தான் இன்னைக்கு ஜெயில வச்சு செஞ்சுட்டாருல்ல. நீங்கள லேசா நினைச்சீங்கல்ல. இனிமேதான் நீங்க எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நீங்க அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணு எங்க வீட்டுக்காரங்க மாதிரி எல்லாம் கிடையாது. இனிமே நீங்க ஒரு அடி அடிச்சா நாங்க 4 அடியா திருப்பி அடிப்போம். ஆமா அடிப்போம். ஆமா அடிப்போம். நானும் அடிப்பேன். அப்பா. ஓஹோ, அப்போ இவ்வளவு நாளா நீங்களும் நானும் தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கோம். இனிமேதான் பழி வாங்க போறீங்க. ஆமா. ஏற்கனவே இங்க என்ன வாழுது? என்ன எல்லாரும் கும்பலா நின்னு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா? எனக்கு தெரியும் நீங்களாம் அதை தான் பேசுவீங்கன்னு. தாத்தாவை எப்படி டார்ச்சர் பண்றது, அவரை எப்படி பழி வாங்குறது, இது மட்டும்தான் உங்க எல்லார் மனசுலயும் ஓடும். ஆனா நீங்களாம் என்னதான் யோசிச்சு பிளான் பண்ணாலும் கடைசியில தாத்தா உங்க எல்லாருக்குமே ஆப்பு வச்சிடறாருல. ஏய், ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லனா உன்னை அப்படியே பொறுங்க போறேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? தாத்தா உங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள உட்கார வச்சிட்டாராமே. டேய் பொடிப்பையில, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நாங்களே செம்ம கடுப்புல இருக்கோம். அடி வாங்காம இங்க இருந்து போயிடு. உங்க எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கும்போது பேய் அடிச்சு பயந்து போன மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, உங்களை அடிச்சது பேயா இல்ல போலீஸா? டேய், அப்படியே போட்டுறீ. கண்ணங்கறல செவந்துரும். ஒழுங்கா ஓடி போய். ஏதாவது கேஸ் ஆக போகுது. என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருவீங்களா? என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணீங்கன்னு உங்க மேல கொலை கேஸ் கொடுத்துருவேன். என்ன பரவாயில்லையா? ஏய், போய் குறா முடிஞ்சா. டேய், எப்படி பேசுறான் பாத்தியாடா? அப்பா இவனையும் வக்கீலாக்கிட்டார் போல இருக்கு. ஏய், நீ வேற சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. யார் நான் லூசா? ஏய், என்ன ஓவரா பேசுற? யாரா நீ? எந்த ஊரா நீ? உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்பந்தம்? திடீர்னு எங்க இருந்தோ வந்து அந்த ஆள் கூட சேர்ந்து எங்களையும் நாட்டாமத்தனம் பண்றியா நீ? ஓ வயசு என்ன, எங்க வயசு என்ன? வயசுலாம் உங்களுக்கு அதிகம் தான். எனக்கும் சின்ன வயசு தான். ஆனா உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கலையே. ஏய், வாய் மூடுறான். விட்டா பேசிட்டே போற. இதோ டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கானே பையன்னு அவர் வயசானவரு பாவம் பார்த்து வீட்டுல கொண்டு வந்து வச்சா. ஆனா நீ என்னடானா எங்களையும் எதிர்த்து பேசுற. எதிர்த்து பேசுறதா? அவன் நம்மள மிரட்டுறான்மா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு நம்மள மிரட்டுறான் பாரு. யாரு கிழிப்பாரு? இவர் தானே. இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் நம்ம கையில புளியங்க பறிச்சிட்டு இருக்கோம். முதல்ல யார் இவன்? இவன் அட்ரஸ் என்ன? இவன் ஊர் என்ன? இவன் வீடு எங்க இருக்க? டேய், உங்க அப்பா அம்மா யாரா? அதெல்லாம் இருந்தா அவன் ஏன் இங்க வரான்? அவனே யாரும் இல்லாத அனாதை பையன். ஏதோ இங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கே இவ்வளவு வாய் பேசுறான். ஆமாங்க, இப்பவே இவன் இந்த பேச்சு பேசுறானே. இவனுக்குன்னு ஒரு அப்பா அம்மா வீடெல்லாம் இருந்துட்டா என்ன பேச்சு பேசுவான்? அதான் ஆத்தா கறி துரத்தி விட்டுருப்பா போல. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா.
நான் இங்க இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாம அவங்க எல்லாரும் உங்களை தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இப்படி ஒரு வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் கிளம்புறேன் தாத்தா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தாத்தா. நான் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு கடையில வேலை பார்த்து இருந்துக்குவேன். நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. பாட்டி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பாட்டி. உங்க சாப்பாடு, நீங்க எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது, தலைவாரி விடுறது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவேன். ஆனா இனிமே நான் இங்க இருக்கிறது சரியா வராது பாட்டி. நான் கிளம்புறேன். சாரி தாத்தா, சாரி பாட்டி, நான் கிளம்புறேன். சக்தி, 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 எங்கடா இருக்க? சக்தி, 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 சக்தி. சக்தி, 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 சக்தி. டேய் சக்தி, எங்கடா போன? என்கிட்ட சொல்லாம எங்கடா போன? என்னங்க, என்னங்க,